அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மகிட்ட ஒரு எல்ஜி இன்வெர்டர் வாஷிங் மிஷின் ஒன்று வந்துருக்குது. 8 கிலோ வாஷிங் மிஷின் இருக்குது. இந்த வாஷிங் மிஷின் ஏற்கனவே ஒரு வாசனைக்கிட்ட போய் தான் வந்துருக்குது. அவர் என்ன செஞ்சுக்காருன்னா, அந்த பவர் வந்து நோ பவர் இருந்ததுனால அதை வந்து இதை காட்டு இவர்கிட்ட தான் கொடுத்துருக்கிறாங்க. இவர் என்ன செஞ்சுக்காருன்னா களம்புக்கு அனுப்பிக்கிறார். இந்த வாசனை களம்புக்கு அனுப்பி அங்கேயும் அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க செஞ்சுக்காங்க, ரிட்டர்ன் அனுப்பிக்கிறாங்க. இது செய்ய முடியாதுன்னு சொல்லி. ஆகவே கஸ்டமர் வந்து இப்போ நம்மக்கிட்ட கொண்டு வந்து தந்திக்கிறாங்க. சரி பாருங்கள், 8 கிலோ இன்வெர்டர் 8 கிலோவான வாஷிங் மிஷின் இது. இந்த வாஷிங் மிஷினில் போர்டெல்லாம் கலட்டி தான் ரிப்பேருக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த இருக்குது மோட்டர் கலட்டி அனுப்பிட்டு கிளம்புக்கு அனுப்பிக்காரு. இந்த வாசனை அந்த வாசனையால் இயலாததுனால அவரும் இயலான்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிக்கிறாரு கொரியர் சர்வீஸில். அது இப்போ நம்மளோட கஸ்டமர் என்ன செஞ்சுக்காருன்னா, அவருக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் நம்மள்கிட்ட கொண்டு வந்து சந்திக்கிறார். இப்போ இதை நாம் ரெடி பண்ணி அவருக்கு வேலை செய்து கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம இதை ரிப்பேர் பண்ணுவோம். நம்ம ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு வீடியோவில் காட்ட மாட்டோம். என்னால் வீடியோ செய்கிறது ரிப்பேரிங் உண்டு, அது தொழில் ரகசியம்ங்கிறதுனால அதை காட்ட மாட்டோம். ஓகே, இதை நாம் இப்போ ஒரு ரெடி பண்ணிவிட்டு 1/2 ஹவரில் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு காட்டுறோம். ஓகே, ஓகே. இப்போ நம்ம இந்த போர்டை தயார்படுத்திட்டோம். தயார்படுத்திட்டு இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணி பார்ப்போம். இது நோ பவருக்கு அந்த ஒரு வாஷிங் மிஷின் பவர் போட்டு அடிச்சுட்டு நம்ம ஒன் பண்ணி பார்க்குறோம். என்ன செய்யுதுன்னு பார்ப்போமா? ஓகே, நமக்கு இப்போ வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வாஷிங் மிஷின் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வேறு ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறாங்களாங்கிறத நாம் பார்க்கணும். ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு போனால் பல பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்குறது தான் வளமையாக இருக்குது. ஆகவே இந்த வாஷிங் மிஷினை நம்ம போர்டை ஒன் போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போதைக்கு வேறு என்ன பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா சந்தோஷம், கஸ்டமருக்கு மிகப்பெரிய சந்தோஷம், இந்த செலவு குறைவுன்றதுனால. ஆகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு வாஷிங் மிஷின். ஓகே, நாம் இப்போ கஸ்டமர் கையில் இதை கொடுத்துட்டு அவரோட ஒப்பீனியன் என்னென்னு நம்ம லேட்டாக கேட்போம்.